எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் தாவரங்களின் அமைப்பும் செயல்பாடும் பாடத்திலேருந்து ஒரு தொடர்ச்சியாக வினாடி பார்க்கலாம். சாற்றேற்றம் ஒரு உயிரிப் உயிரிப்பு கடத்தல். சாற்றேற்றம் ஒரு உயிர்ப்பு கடத்தல். அடுத்து புளோயத்தில் காணப்படாத திசுவின் பெயர் என்ன? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சல்லடை குழாய்கள், சல்லடை தட்டு, ட்ரக்கீடுகள், துணை செல்கள். இதில் புளோயத்தில் காணப்படாத திசுவின் பெயர் ட்ரக்கீடுகள். அடுத்து கீழ்கண்ட செயல்களில் உயிர்ப்பு கடத்தல் பற்றி எதுன்னு கேட்டால் சாரேற்றம். அடுத்து நீரில் கரையாத பொருள்கள் நீரில் உள்ளெடுத்து கொண்டு உப்புகிற நிகழ்ச்சி உள்ளீர்த்தல். நீரில் கரையாத பொருள்களில் நீரில் உள்ளெடுத்து கொண்டு உப்புகிற நிகழ்ச்சி உள்ளீர்த்தல். அடுத்து 2ஆம் பாடத்துலேருந்து பார்க்கலாம். அதாவது அடிமையாதலும் நலவாழ்வும் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம இப்போ வினாடி பார்க்கலாம். புகையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் எது அப்படின்னா நிக்கோடின். புகையிலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் நிக்கோடின். அடுத்து கல்லீரல் அழற்சிக்கு தொடர்புடையது என்ன அப்படின்னா குடிப்பழக்கம். கல்லீரல் அழற்சிக்கு தொடர்புடையது குடிப்பழக்கம். அடுத்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக உள்ள உணவு மீன். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக உள்ள உணவு மீன். அடுத்து கீழ்கண்ட செயல்களில் எது நடத்தை சாரா அடிமையாதல் அப்படின்னா பாலுணர்வு, சூதாட்டம், புகைத்தல். 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது செயல்களில் எது நடத்தை சாரா அடிமையாதல் அப்படின்னு சரியான ஆன்சர் புகைத்தல். அடுத்து பீர், ஒயின் போன்ற மதுபானங்களில் காணப்படும் போதை தரும் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் எது? பீர், ஒயின் போன்ற மதுபானங்களில் காணப்படும் போதை தரும் நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் எத்தில் ஆல்கஹால். அடுத்து புகைப்பிடிப்பதனால் சுவாச பாதையில் ஏற்படும் பாதிப்பு என்ன? செலியாக்கல் அழிதல். புகைப்பிடிப்பதனால் சுவாச பாதையில் ஏற்படும் பாதிப்பு செலியாக்கல் அழிதல். அடுத்து மது அருந்துவதால் பாதிக்கப்படுவது நரம்பு மண்டலம். மது அருந்துவதால் பாதிக்கப்படுவது நரம்பு மண்டலம். அடுத்து மது தயாரிப்பில் பயன்படும் பூஞ்சையின் பெயர் என்ன அப்படின்னா ஈஸ்ட்டு. மது தயாரிப்பில் பயன்படும் பூஞ்சையின் பெயர் ஈஸ்ட்டு. அடுத்து மதுவுக்கு அடிமையானவர்களிடம் கொடுக்கப்படுவது வைட்டமின் பி மற்றும் பென்சோடையோஸ்பின். மதுவுக்கு அடிமையானவர்களிடம் கொடுக்கப்படுவது வைட்டமின் பி மற்றும் பென்சோடையோஸ்பின். அடுத்து புகைப்பிடித்தல் நுரையீரலில் நிரந்தரமாக அளிக்கப்படுவது காற்றுச்சிறை. புகைப்பிடித்தல் நுரையீரலில் நிரந்தரமாக அளிக்கப்படுவது காற்றுச்சிறை. அடுத்து உலகிலேயே இந்தியா நீரிழிவு மற்றும் இதய நோய் அதிகம் உள்ள நாடுகளில் முதல் இடத்தை வகிக்கிறது. நீரிழிவு மற்றும் இதய நோய் அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. அடுத்து உடல் பருமனை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சமசீரான உணவை உட்கொள்ள வேண்டும். உடல் பருமனை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சமசீரான உணவை உட்கொள்ள வேண்டும். அடுத்து கல்லீரல் அழற்சி என்பது என்னன்னா கல்லீரல் வீக்கம் அடைதல் ஆகும். கல்லீரல் அழற்சி என்பது கல்லீரல் வீக்கம் அடைதல் ஆகும். அடுத்து பெண்களின் இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனை நிலைகுலைய செய்வது புகை. பெண்களின் இனப்பெருக்க ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனை நிலைகுலைய செய்வது புகை. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 4, குரூப் 1 எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தை 3ஆவது லெசனில் அதாவது மாசுபடுதலும் ஓசோன் சிதைவடைதலும் பாடத்திலேருந்து வினாடி பார்க்கலாம். நன்றி.